அதிதி தன் கணவனான கஷ்யபர்ட்ட தன் குழந்தைகளுடைய கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு வழி கேட்க ஒரு பூஜையை சொல்ல அவர் 12 நாள் பூஜை பண்ணணும், உபவாசத்தோட பண்ணணும். அது ஆனா அதுல ஒரு நியமம் என்னன்னா, சுமங்கலிகள் சுத்தமா பண்ணி இருக்கக்கூடாது. சுமங்கலிகள், ஆகிதாக்னிகள், வேதம் படிக்கிற பிரம்மச்சாரி, இந்த 3 பேருக்கு என்ன நியமம்னா சுத்த உபவாசம் கூடாது. ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். வெள்ளிக்கிழமை எதுக்கு இது மாதிரிலாம் வந்ததுன்னா, இப்ப நம்ம சிராத்தம் பண்றவாளுக்கு தெரியும், ஒழுங்கா பண்றவாளுக்கு. காத்தால ஸ்நானம் பண்ணிட்டா எச்ச கூட முழுங்கக்கூடாது. அது மாதிரிதான் சிராத்தம் பண்ணணும். அந்த மாதிரி நியமங்கள்லாம் கிடையாது, இருக்கக்கூடாது சுமங்கலிகள். அது பர்த்வாவோட ஆயுஷ குறைக்கும்னே ரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க. அதனால சுமங்கலிகள் உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. உடனே சுமங்கலிகளுக்கு உபவாசமே, சுத்தோபவாசம் கூடாது. இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்த உடனே நிர்ஜல ஏகாதசின்னு அமக்கலப்படும். இது என்னன்னா நிர்ஜல ஏகாதசி, எல்லா ஏகாதசியுமே நிர்ஜல ஏகாதசி தான். இது என்ன புதுசா நிர்ஜல ஏகாதசி? ஜலம் கூட சாப்பிடாம இருக்கிற ஏகாதசி எல்லா ஏகாதசியும் தான். அது மாதிரி ஆகிதாக்திகள் யாகம் பண்ணவா இருக்கக்கூடாது. அவளுக்கு சில வேலை காரியங்கள் இருக்கு. பிரம்மச்சாரிகள் இருக்கக்கூடாது, வேதாத்தியன பிரம்மச்சாரிகள் இருக்கக்கூடாது. இப்ப நான் சொன்னவா இருக்கக்கூடாது. அதனால பாலை சாப்பிட்டுன்னு 12 நாள் விரதம். அது பாலுக்கு பயஸ்ன்னு பேரு. அதனால இந்த விரதத்துக்கு பயோவிரதம்னு பேரு. பயோவிரதத்தை இருக்க சொல்ல 12 நாள் அந்த விரதம் பூர்த்தியான உடனே பகவான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தஸ்யாவதமுத்வைநிலீனமதே ரமுஷ்யாஹ ஷ்யாமஷ்சதுர்புஜவபுஹ ஸ்வயமாவிராசீஹி நம்ராஷ்ச தாமிஹபவத்தனயோ பவேயம் கோப்யம் மதீக்ஷணமிதி பிரளபன்னயாசீஹி துவம் காஷ்யபே தபசி சந்நிதததானி प्राप्तोऽसि गर्भवदितेः प्रणुतो विधात्र प्रसूत च प्रकट वैष्णव दिव्य रूपं सद्वादशी श्रवण पुण्य दिने भवन्तम्. भगवान अनुग्रहम பண்ணி பகவானே வந்து புள்ளையா பிறக்கிறான். श्रवण द्वादशीல द्वादशी तिथि திருவோண நட்சத்திரம். இந்த ரெண்டும் இன்னத்துக்கு சேர்ந்தா விசேஷம்னு சிலதுக்குலாம். புஷ்ய நட்சத்திரமும் குருவாரமும் சேர்ந்தா விசேஷம், குரு புஷ்யம்னு சொல்லுவாங்க. அபூர்வமான விஷயம் அது. அது மாதிரி சிலதெல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்கு. இந்நட்சத்திரம் திதி, நட்சத்திரம் கிழமை, நட்சத்திரம், இதெல்லாம் புண்ணிய நாட்களாக இருக்கு. துவாதசியும் சிரவணமும் சேர்ந்தா விசேஷம். சிரவண துவாதசின்னு பேரு. துவாதசியே உயர்ந்த திதி. துவாதசியில நாம அன்னதானம் பண்ணினோம்னா அமாவாசையை காட்டிலும் பலன் கூட. அமாவாசை அன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டா 1 மாசம் அவ பண்ணின புண்ணியங்கள்லாம் நம்ம கிட்ட வந்துடும். ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டா 1 மாசம் பண்ணின புண்ணியம் வந்துடும். ஒரு துவாதசி அன்னைக்கு ஒருத்தருக்கு நாம சாப்பாடு போட்டோம்னா அமாலட்சம் துவாதசியாம், லட்சம் அமாவாசைய சாப்பாடு போட்ட பலன் ஒரு துவாதசி அன்னைக்கு. அதனால பழைய காலத்துல துவாதசி ட்ரஸ்ட்னு வச்சிருப்பாங்க. துவாதசி கட்டளைன்னு பேரு. யாருக்கா தெரியுமா? அதெல்லாம் வாங்கி திரும்ப எத்தனையோ பேர். இன்னைக்கு கஷேத்திரங்கள்ல போனா இருக்குது துவாதசி கட்டளை, துவாதசி போஜனம். பாடசாலையில எல்லாம் என்ன பண்ணுவான்னா, பாடசாலைக்கு நிறைய கொடுத்தாலும் துவாதசி அன்னைக்கு குழந்தைகளுக்கு வடபாயசத்தோட சாப்பாடு போட்டு வந்து ஆபோஷனம் போடுவாங்க கிரகஸ்தான்லாம். ஒரு காலம் அதெல்லாம். இன்னைக்கு பணம் கொடுக்கறேங்கிறா, அதை புரிஞ்சுக்கணும், அதுல இன்வால்வ்மெண்ட்ங்கிறத வாழ்க்கை இல்லை. பணம் மட்டும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை.
உங்களோட இன்வால்மெண்ட் தான் இந்த ஹிந்து மதமே அனுஷ்டானத்துல இருக்குன்னு தானே திரும்ப திரும்ப நான் சொல்றேன். உங்களை கூப்பிடுறதே எதற்குன்னா நீங்க அதுல ஈடுபடணுங்கிறதுக்காக தானே. நான் பணத்தை கொடுக்குறேன்னா அப்புறம் மத்த மதத்துக்கு நம்ம மதத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு உற்சவம்னா நீங்க ரெண்டு காரியம் பண்ணி வேணுகோபாலனுக்கு கூட இருந்து ஒரு காரியம் பண்றதே தான் அந்த உற்சவம் ஆகுமே தவிர நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு ஆத்துல உட்காந்துக்கிறேன்னா 4 பேர் மட்டும் இருந்தா அப்புறம் என்ன உற்சவம்? இது மாதிரி எந்த காரியமுமே அப்படி ஆயிடுச்சு. குழந்தைகள் எல்லாம் நம்ம பழக்கணும். அது மாதிரி குழந்தைகள் எல்லாம் இது மாதிரி காரியங்கள் செய்யறதுக்கு பழக்கணும். சாப்பாடு எல்லாம் பிராமணாளுக்கு போடுறதா இருந்தா உட்காந்து வச்சு ஆபோஷனம் போட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணி சாப்பிட்டு முடிச்ச உடனே அவள்கிட்ட அக்ஷத ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாம சாப்பிடணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். பிராமணான் போஜயித்வா ஆசுஷோவா ஜயித்வா. இந்த பிராமணங்கிறது ஜாதி இல்லை. எந்த பூஜை ஜபம் பாராயணம் வேதம் சொன்னாலும் அவளை வச்சு இந்த மத்தவாளே பிராமணாலா இருந்தாலும் உட்காரக்கூடாது. அந்த ஜபம் பண்ணின ரித்விகளுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். இந்த துவாதசி அன்னைக்கு பகவான் அவதாரம் பண்ண சித்தாசிரமங்கிற அந்த ஆசிரமத்துல பகவான் வைகுண்ட ரூபத்தோட தரிசனம் கொடுத்து கஷ்யபருக்கும் அதிதிக்கும் குழந்தையா பகவான் இருக்கான். உபேந்திரன் பேரு பகவான். வாமனன் அப்படின்னா உயரம் குறைவானவர்னு அர்த்தம். குள்ளமா இருக்கிறவர் அர்த்தம். அது பெயர் கிடையாது பகவானுக்கு. வாமனத்துவாச்ச வாமனஹா. இவர் உயரம் குறைவா இருந்ததுனால இது ஒரு அடையாள பெயரே தவிர ஒரிஜினல் பெயர் என்ன அவருக்கு அப்படின்னு சொன்னா உபேந்திரன் பேர். பகவத் அவதாரங்கள்லயே ரொம்ப அழகான அவதாரம் இந்த வாமன அவதாரம் தான். உருக்ஷிதிக்கும் சுஜனிமாச்சகாரா திருதேவ பிருத்திவி மேஷயேதாம் விசக்ரமே சதர்த்த சம்மகித்வா. வேதம் சொல்றது உருக்ஷிதிக்கும் சுஜனிமா சுஜாதம் சுஜனிமா. இதெல்லாம் அழகான அவதாரம் அப்படிங்கறத காண்பிக்கிறது. பலிம் அத்புத வாமனா அப்படின்னு அஷ்டபதியில வரும். இந்த 24 அஷ்டபதி சொல்லும் போது வாமன அவதாரத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவார். அப்படின்னா என்ன சாரணம்? பொதுவா அந்த குள்ளமா இருக்கிறவாளை பார்த்து எல்லாம் தலை பெருசா இருக்கும், ஷோல்டர் பெருசா, கழுத்து இருக்காது, ஷோல்டர் பெருசா இருக்கும், கை சின்னதா இருக்கும், வயர் பெருசா இருக்கும், கால் சின்னதா இருக்கும். அப்படி இல்லை. அழகான தலை, தலைக்கு தகுந்ததான கழுத்து, கழுத்துக்கு தகுந்ததான தோல், தோலுக்கு தகுந்ததான கைகள், கைக்கு தகுந்ததான மார்பு, மார்புக்கு தகுந்ததான வயறு, வயருக்கு தகுந்ததான காலு. அது மாதிரி அங்கங்கள் முழுக்க கரெக்டா இருக்கு. ஆனா உயரம் குறைச்சதா. வயசோ 4 வயசு மதிப்புல இருக்கான் பகவான். தன் பகவான்னா வந்தவன் அதை மறைச்சிட்டு மனித வடிவம் எடுக்கும் போது சின்ன குழந்தையா மாறாம 4 வயசு மதிப்புல வடுன்னு பேர். நம்ம சாஸ்திரங்கள்ல வயசுக்கு தகுந்த மாதிரி பேர் மாறும். பிறந்தா சிசுன்னு பேரு, 2 வயசாச்சுன்னா பாலகன்னு பேரு, 4 வயசாச்சுன்னா வடுன்னு பேரு, 7 வயசாச்சுன்னா மாணவகன்னு பேரு. பேர் மாறும். அந்த பேரை வச்சுட்டே அந்த வயசை குறிச்சிருவாங்க. இந்த வடுவை பார்த்து அதனாலதான் இன்னைக்கு பழைய கால சிஸ்டப்படி பூனல் போடுறதே வடுவை ஆசீர்வாதம் பண்ணவும் அப்படின்னு போடுவாங்க. வடுவா இருக்கிறதே பூனை போட்ட காலத்துல. இப்ப அதெல்லாம் போனதுனால அந்த வார்த்தையும் எடுத்துட்டா. பூனல்ல இருந்து ஒரு 7 வயசு 8 வயசுல போடுறதே வடுவை ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு போடுவாங்க. பகவானுக்கு பூனல் போட்டு யதோக்தமான முறையில உபநயனம் பகவான் பண்ணிக்கிறான். பகவத் அவதாரங்கள்ல உபநயன தர்மத்தை காண்பிச்ச அவதாரம் இது. ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு அவதாரம். இந்த ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரங்கள்லாம் க்ஷத்ரிய அவதாரம். கல்யாண தர்மம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பூனல் போட்டுக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் முக்கியமானது. எப்படி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்றது. எந்த கல்யாணத்தை வச்சு? பார்வதி கல்யாணத்தை வச்சுதான். சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணங்கள்லாம் கிடையாது. பார்வதி கல்யாணம் தான்
காமனா எல்லாரும் எப்படி பண்ணிக்கணுங்கிறத சொல்ற கல்யாணம் வந்து வைதீக முறைப்படி உள்ள கல்யாணம். அது மாதிரி இந்த பூணல் போட்டுக்கிறத காண்பிச்சு பகவான் கொஞ்ச நாள்ல அசுரர்களுடைய தலைவனான மகாபலி மற்ற அசுரர்கள் மாதிரி சொர்க்கத்துல உள்ள சௌக்கியத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவன் அதை கைப்பற்றல. எல்லாரும் என்ன பண்ணுவா, அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அதை கைப்பற்றுவான். இவன் அப்படி பண்ணல. என்னோட அதிகாரம், எனக்கு பவர் அது வருந்த உண்டுன்னு காமிச்சுட்டு இவன் இருந்தது எங்கன்னா இந்த பூமியில தான். பூமியிலையும் இன்றைய குஜராத்ல வதோரான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி போற வழியில போறதேவே புரூச்சுன்னு ஒரு இடம் வரும். புருகுகுச்சம்னு பேர். நர்மத நதிக்கரையில அங்கதான் அவன் இருந்தது. நர்மதாயாஸ்தட உத்தரே பலே யருத்விஜஸ்தே புருகுகச்ச சம்யகே பிரவர்த்தயந்தோ பிருகவக்ரதூத்தமம் யசக்ஷதாராதுதிதம் யதாரவிம். பகவான் அந்த வாமனன் இருக்கிற, மகாபலி இருக்கிற அந்த பிருகுகுச்சங்கிற புரூச்சுல அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்ண, அந்த யாகத்துக்கு போக இந்த மகாபலி சின்ன குழந்தையா பிரம்மச்சாரியா இருக்கிற அந்த பகவானை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டான் தபஸ்ல. அநீதமாசு பிருகுபிகி மஹசா விபூதைஹி த்வம் ரம்யரூபமசுரஹ. 31வது தசகத்துல 9வது ஸ்லோகம். புலகாவிருத்தாங்கஹ பக்த்யா சமேத்ய சுக்ருதி பரிநிஜ்ய பாதௌ தத்தோயமன்வத்ருதம் ஊர்தனி தீர்த்த தீர்த்தம் அநீதமாசு பிருகுபிஹி மஹசா விபூதைஹி. அங்க இருக்கிற பிருகு முதலிய மகர்ஷிகள் எல்லாமே பகவானுடைய தேஜஸ கண்டு பிரமிச்சிருக்கிற சமயத்துல இவன் அசுரன், அவர்கள்லாம் மகர்ஷிகள். புலன்களுக்கு கட்டுப்படாதவா. பார்வையால, ஸ்பர்ஷத்தால, டேஸ்டால, ஸ்மெல்லால நாமெல்லாம் விழறம் பத்தல, அடிமை ஆரம்பத்தில. அது மாதிரி அடிமையாகாதவர்கள் மகர்ஷி, மகான்கள். ஒரு புலன்களுக்கு உள்ள சுகத்தை காமிச்சு அவளை ஏமாத்த முடியாது, ஏமாற மாட்டான். நல்ல சாப்பாடு, நல்ல காட்சி, நல்ல ஸ்மெல், இதெல்லாம் அவள்கிட்ட ஏமாத்த முடியாது. இது மாதிரி ஏமாத்துறது தானே இன்னைக்கு இந்த ஹனி டிராப்னு கூட சொல்றாங்க. ஏதோ ஒரு வகையில ஒருத்தன் வீக்கா இருந்தான்னா அவனை ஏமாத்துறது தானே. அது மாதிரி பகவான் மகான்களை ஏமாத்த முடியாது. ஆனா அவர்களே இந்த ரூபத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டார்கள். பிருகுபிஹி மஹசா விபூதைஹி அப்படிங்கிறத அசுரன் மகாபலிய பிரமிச்சு போனதுல ஏதாவது வித்தியாசம் உண்டா? த்வம் ரம்யரூபமசுரஹ புலகாவிருத்தாங்கஹ. அப்படியே 7 வயசு தான். தேஜசாம்ஹி நவய சமீக்ஷதேன்னு காளிதாசன். இந்த ஹிந்து மதத்துல வயசுக்கு மட்டும் முக்கியத்துவங்கிறது எங்கேயுமே கிடையாது. உயர்வுங்கிறது வயசானத்தினால மட்டும் கிடையாது. படிப்புனால இருக்கும், பதவியினால இருக்கும், ஞானத்தினால இருக்கும், சீலத்தினால இருக்கும், ஒழுக்கத்தினால இருக்கும். அதை அனுசரிச்சுதான் மதிப்புங்கிறது. ஒரு 35 வயசு கலெக்டரை பார்த்து 55 வயசு டபேதார் எழுந்துட்டு சல்யூட் அடிக்கிறாளே. ஒரு 25 வயசு செலக்டட் ஐபிஎஸ் பார்த்து 55 வயசு போலீஸ்காரர் கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்கிறாரு. அங்க வயசா படிப்பா? அங்க மட்டும் படிப்பு, இங்க மட்டும் என்ன? நாங்க சொல்றதும் அதுதான். ஞானத்தினாலதான் உயர்ந்தவன். 7 வயசு அப்படிங்கிற அந்த பகவானை பார்த்து 80 வயசு மகர்ஷிகள்லாம் எழுந்து வரணும் வரணும்னா இந்த மகாபலி பக்தி ஆசமே. இந்த நாராயண பட்டத்துக்கு சொல்றார், இவன் மாதிரி ஒரு பாக்கியசாலி கிடையாது. எத்தனையோ மகர்ஷிகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நடுக்காட்டுல
பட்னி கடந்து யமனியம தியான யோக சமாதியினால எந்த பகவானுடைய கால்களை திருவடிகளை ஹிருதயத்துல பார்க்கணும்னு முயற்சி பண்றார்களோ அந்த திருவடி ரெண்டையும் ஒரு தாம்பாளம் கொண்டு வந்தா அதை வச்சா பகவானை உட்கார சொன்னா அந்த காலை ரெண்டையும் தூக்கி அந்த தாம்பாளத்துல வச்சா ஒரு சொம்பு ஜலம் கொண்டு வந்தா அலம்பினா பொதுவா காலை தொட்டு அலம்புறதே தொட்டாம தொடாம பட்டுப்படாம தான் பண்ணுவா. இவன் என்ன பண்ணா அந்த கையை வச்சதை அப்படியே வச்சுட்டான், கையை எடுக்கல. இவன் கையில மாட்டின்றா மாதிரி ஆயிடுச்சு. சுகுர்த்தி பக்தியா சமேத்ய சுகுர்த்தி. அவன் சுகுர்த்தி இருந்தான் நாராயண பட்டது. நான் ஒரு மகாபலியா இருந்து நான் ஒரு யாகம் பண்ணி என் யாகத்துக்கு நீ வந்து குருவாயிரப்பா உன் காலை நான் தொடாம பெற்றேன். அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. பரிணிச்சியப்பா அது மட்டும் இல்ல, அந்த கால அளவில் ஜலத்தை எடுத்து இப்படி புரோட்சணம் பண்ணிக்கிறான். தத்தோயமன்வ திருத்த மூர்தனி தீர்த்த தீர்த்தம்னா, பொதுவா தீர்த்தம்னாலே சுத்திப்படுத்துறதுன்னு அர்த்தம். உலகத்துல உள்ள தீர்த்தங்களுக்கெல்லாம் தீர்த்தம் இது கங்கை. நிம்னகானாம் யதா கங்கா. உலகத்துல உள்ள ஜலங்கள் எல்லாம் விட உயர்வு எதுன்னா கங்கை தான். கங்கைக்கு அப்புறம் தான் எல்லாமே. அதனாலதான் நம்ம ஊர்ல உள்ள ஒரு குட்டைக்கு கூட குப்த கங்கைன்னு பேர் வைக்கிறோம். நாம ஒரு கிணறுக்கு கூட இது கங்கை அப்படிங்கிறோம். ஏன்னா அந்த கங்கையோட வேல்யூனால. அந்த கங்கைக்கும் கங்கை இதுன்னா தீர்த்த தீர்த்தம். அது கிளம்பினதே இந்த பாதத்திலேருந்துங்கிறதுனாலதான் அந்த கங்கைக்கே பெருமை. பிரஹ்லாதவம்ச ஜதயா கிருதுபித்விஜேஷு விஸ்வாசதோ நுததிதம் திதிஜோபி லேபே யதே பதாம்புகிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விவோ குருபுராலய பலயேதா. மேல பேசுறா, உங்களை பார்த்து தபஸே வடிவெடுத்து வந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். பொதுவா மகான்களை பொறுத்த பிறகு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடாது, என்ன செய்யணும்னு கேட்கணும். ஒண்ணுமில்லாதவனுக்கு செய்யறதுதான் நாம பிச்சை போடுற மாதிரி. மகான்களுக்கு இந்த கோவிலுக்கு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், கோவிலுக்கு என்ன வேணும்னா கேட்பார். கோவிலுக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தானே கேட்பார். ஒரு டியூப்லைட் வாங்கி போட்டா கூட அது கைங்கரியம் தான். பகவானுக்கு விளக்கு இல்லாம நம்ம கிட்ட நாம வாங்கி போட்டேன்னு சொன்னா முட்டாள்தனம். உன்னை விளக்கு வாங்கி போடுற மாதிரி பகவான் வெச்சத்துக்காக விளக்கு வாங்கி போட்டு உன்னை பிச்சை எடுக்க விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? எத்தனை பேர் இருக்கா அன்னைக்கு உற்றாரற்று உறவினரற்று சோற்றாவியற்று சுற்ற ராத்திரி 10 மணிக்கு மேல எடுத்து பாருங்க, பைய தூக்கின்னு எங்க படுத்துக்கிறதுன்னு இடம் தெரியாத அலையிறவா எத்தனை பேர் இருக்கா இந்த ஊர். எங்க படுத்தினாலும் டிராபிக் போலீஸ் கணக்கு விடுறான், இங்க படுக்காது அங்க படுக்காது அங்க படுக்காது அப்படின்னு. அதுக்கு மத்தியில போனா படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, ரூம் இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒரு இடம் இருக்கு. நாளைக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாத அளவுக்கு ஆத்துல கவலைப்படாத அளவுக்கு சாப்பாட்டுக்கு இருக்கு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாம தவிக்கிற விடாம இதெல்லாம் இதை பண்ணினத்துக்கு என்ன பண்ண போறோம் பகவானுக்கு? நீ பெருசா அப்புறம் பண்ற, அதை பண்ணல இதை பண்ணலாம் அப்புறம். ரொம்ப சௌக்கியம் வர வர மேல மேல மனசு எதிர்பார்த்துட்டே தான் போகும். கஷ்டப்பட்டாதான் எது சௌக்கியம்ன்றது புரியும். அடிப்படை எல்லாம் இருந்தும் அடிப்படைய தேவையே கிடைக்காத போதுதான் அதோட வேல்யூ புரியும் நமக்கு. பகவானுக்கு செய்யறது கைங்கரியம். உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அதுக்கு பகவான் சொன்னார், இது மாதிரி பேசணுங்கிற அது எண்ணமே நல்ல குடும்பத்துல பிறந்தாதான் வரும். முதல்ல இன்னொருத்தருக்கு செய்யணுங்கிற எண்ணமே வரணுமே. நான் மட்டுமே வாழணும், நான் மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிற புத்தி இல்லாம இன்னொருத்தருக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் தாதிருத்துவம், பிரியவக்திருத்துவம், தீரத்துவம், உச்சிதஜ்ஞதா, அபியாசேன நலபியந்தே சத்வார சகஜா குணாகான்கிறார் பர்துகவிங்கிற ஒரு மகன். சிலதெல்லாம் புறக்கரத்தேவே வரணும், பழகிண்டா வராது.
அதுல கொடுக்கணுங்கிற எண்ணம். அது எப்படி பிறக்கிறதே வரும்னா, இந்த குழந்தைகளை கவனிச்சா நான் சொல்றது புரியும். குழந்தை கையில பிஸ்கெட் வச்சுருக்கு, கொடுத்துட்டு பக்கத்துல 2 குழந்தை இருந்தா இந்த குழந்தைக்கு நீ கொடு அப்படின்னா முதல்ல நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம சொல்லாமலேயே சில குழந்தை கொடுக்கும். இந்தா 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 அப்படின்னு கொடுக்கும். சில குழந்தைகள்கிட்ட குடுன்னு சொன்னாலும் பேசாம அப்படி மூடி வச்சுக்கணும். அதை தாண்டி நாம வாங்கி கொடுத்துட்டோம்னா பிறண்டு அழுவும், கீழே விழுந்து பிறண்டு அழுவான். கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குழந்தை தானாவே கொடுக்கறது, ஒரு குழந்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. இதுக்கு யார் சொல்லி கொடுத்தாத? கொஞ்சம் கவனிச்சு யோசனை பண்ணுங்க. குடுன்னு யார் சொல்லி கொடுத்தா, கொடுக்காதேன்னு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா ஜென்மாந்தர வாசனை. போன ஜென்மால கொடுத்துருந்தா இந்த ஜென்மால கொடுக்கணும்னு தோணும், போன ஜென்மால கொடுக்கலன்னா இந்த ஜென்மால கொடுக்கணும்னு எப்படி தோணும்? அது அதனால நல்ல குடும்பத்துல பிறந்தா அதனால உனக்கு இப்படி தோணி இருக்கு. எனக்கு தேவை 3 அடி பூமி, நான் உட்காந்து தபஸ் பண்றதுக்கு தான் தேவை. அது போருமா? ரொம்ப சின்னதா இருக்கேன்மா. போதுங்கிற எண்ணத்தாப்பா உயர்வுன்னாரு. வித்தம் யாவத் பிரயோஜனம். பணம்ங்கிறதுக்கு பாருங்க, அதுக்கு எல்லாம் ஏதாவது உண்டா? இவ்வளவுதான் தேவை அப்படின்னு சொல்ல முடியுமா? பரமேஸ்வரையர்னு கொல்லங்கோல்ல ஒருத்தர் இருந்தார். நிறைய தானங்கள் பண்ணுவார். ஏகப்பட்ட கோட்டீஸ்வரர். நம்ம சிருங்கேரியில ஞானானந்த பாரதின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட புஸ்தகங்கள்லாம் பார்த்த வாழ்க்கை தெரியும். அவருக்கு ஒரிஜினலா சொந்த ஊர் எதுன்னா மதுரை தான். அவர் மகாதானபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க நிலமாவு மடம் சுவாமிகள்னு ஒருத்தர் உண்டு. அவர் சித்தியான உடனே அங்க தங்கினார் கொஞ்ச நாளைக்கு. அந்த ஆராதனைக்கு நாங்கெல்லாம் போவோம். ஏன்னா இந்த மகாதானபுரம்ங்கிறது எங்களுக்கு பந்து கிராமம். எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர் எல்லாம் போவோம். தாத்தாட்ட பக்தி உள்ளவர் பரமேஸ்வரையர். அவர் வந்திருந்தார். ஞானானந்த பாரதி சுவாமிகள், இது நடந்த கதை, ஞானானந்த பாரதி சுவாமிகள் இருந்தார். தாத்தா நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி அறிமுகப்படுத்தினோடனே கேள்விப்பட்டிருக்கேன் இவரை. ஏன்னா அந்த காலத்துல பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு உடனே அவர் சொன்னார். ஞானானந்த பாரதி சுவாமி கொஞ்சம் ஸ்லேடையா பேசுவார். அவர் என்ன ஓய், அந்த மதுரைக்காரா திருநெல்வேலியில இந்த ஓய் போட்டுதான் பேசுவாவா? என்ன ஓய் ஏகப்பட்டு நீங்க பாட்டுக்கு பணத்தை வாரி வழங்குற இல்லாம தானம் பண்ணினாலும் ஒரு நிதானம் இருக்கணும் அப்படின்னா புரியல. என்ன நீங்க குடும்பஸ்தர், புள்ள குட்டி இல்லாதவர் இல்லை அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் மனைவிகளுக்கெல்லாம் ஒரு பணம் வச்சுட்டு தான் தானம் பண்ணணும், அது பாட்டுக்கு வாரி வழங்கக்கூடாது அப்படின்னா. அதுக்கு பரமேஸ்வரியர் சொன்னார், நான் வாழ்ந்து முடிச்சவன் இல்லை, வாழறவன். நீங்க வாழ்ந்து முடிச்சவன். ஞானானந்த பாரதி சுவாமி கல்யாணம் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் சன்னியாசம். அப்ப உங்களுக்கு தான் அனுபவம் கூட. புள்ளைக்கோ பொண்டாட்டிக்கோ பாதுகாப்புக்கு இத்தனை ரூபா பணம் வச்சா போரும்னு ஒரு அளவு நீங்க சொல்லுங்க, அந்த பணத்தை வச்சுட்டு மிச்சத்தை நான் செலவு பண்றேன்னு. இவ்வளவு ரூபா பணம் வச்சா அவளுக்கு போரும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அந்த பணத்தை போய் நீ தான் என் நிஜமான சன்னியாசிந்தாரு. தேவைங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. வித்தம் யாவத் பிரயோஜனம். நீ எப்படி வாழறேங்கிறத பொறுத்துதான் உனக்கு தேவைங்கிற. அதனால எனக்கு இந்த 3 அடி போரும் அப்படின்னா, இவர் தானம் பண்ண போற சமயத்துல சுக்கராச்சாரியார் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி இது பிரம்மச்சாரியும் இல்ல பிராமணனும் இல்ல, வந்திருக்கிறது பகவான் உன்னை ஏமாத்துறதுக்காக வந்துட்டான்னு கண்டுபிடிச்சுட்டாரு. தபஸுனால கண்டுபிடிச்சு சொல்றார். என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்னு கேட்டான். கொடுக்காதேன்னா. அது எப்படி நான் கொடுக்காம இருப்பேன்? ஏன்னு கேட்டார். நீங்க கேட்கறத கொடுக்கறேன்னு நான் சொல்லிவிட்டேன், நான் எப்படி அந்த வாக்கு மாறுவேன்? இதுதான் இந்த தேசத்தோட மகிமை. எங்க தாத்தா சொல்லுவார், நல்லவனுக்கும் எழுத வேண்டாம், கெட்டவனுக்கும் எழுத வேண்டாம். யோக்கியனுக்கும் பத்திரத்துல எழுதணுங்கிற அவசியம் கிடையாது, அயோக்கியனுக்கும் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது.
யோக்கியனும் சொன்னபடி கொண்டு கொடுப்பான், அயோக்கியன் எழுதினாலும் அதுல பேப்பரை வச்சுக்க வேண்டியதான். இன்னைக்கும் ஒரு வேறு விஷயமா சமீபமா ஒரு 10 நாளுக்குள்ள தர்மஸ்தலா ரொம்ப பிரசித்தமா இருக்கும். அந்த தர்மஸ்தலால என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமோ அது எல்லாருக்கும் தெரியாது. அந்த ஊர்ல ஹிந்துக்காரா இல்ல, ஒரு இஸ்லாமியர் கூட கடை வாங்கினாலும் கொடுத்தாலும் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் கிடையாது, கேஷ் டிரான்ஸ்பர் தான். எங்க வாங்குவா எங்க கொடுப்பான்னா அந்த மஞ்சுநாதர் முன்னாடிதான் கொடுப்பான். கோவில் கழிச்சுட்டு வந்துருவா, கோவில் கழிச்சுட்டு வந்து வாசல்ல வச்சுட்டு இந்த பணம் நான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார், நான் வாங்கினேன்னு சொல்லுவார். வேற நோட்டு சீட்டு எதுவுமே கிடையாது. இன்னி வரைக்கும் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த நம்பிக்கை. அது மாதிரி ஒரு தேசம் இது. தெய்வத்தை சாட்சியா வச்சு மனசாட்சியை வச்சு வாழ்ந்த தேசம் இது. நான் கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன்? கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் சொன்னார் இல்லைன்னு சொன்னா பொய் ஆகாதா? ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம்னார். மகாபலி கேட்டா பொய் சொல்றதை விட ஆபத்து என்ன இருக்குன்னு கேட்டான். பொய் சொல்றதே பெரிய ஆபத்து தானே, அதனால நான் கொடுக்கதான் கொடுப்பேன். யா சத்யேவம் யதிச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்ய சப்தோபி தைத்யஹ விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம் சகலமபி சப்ரார்ப்பயத்தோய பூர்வம் யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோ. கேட்டவன் யாருன்னால் ஒண்ணும் இல்லாதவனான்னு கேட்டான். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே அப்படிங்கிறது. எல்லா வகையிலையும் பூர்ணமான பகவான் இங்க வந்து யாசகம் கேட்கலாம், தேவை அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருக்கிறதே நான் கொடுக்காம இருப்பேனா? தாஸ்யாம்யேவ. நீங்க பகவான்னு சொல்லலைன்னா கூட என் மனசுல கொஞ்சம் யோசனை வரலாம். பகவான்னு நீங்க சொன்னதுனால தாஸ்யாமி ஸ்திரமிதி வதன்னு தீர்மானமா கொடுப்பேன். நான் சபிப்பேன். என்ன சபிப்பேன்? உன் கையை விட்டு சொத்து போக கடவுதுன்னு சபிப்பேன். சபிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்? சொத்து போனா நஷ்டமா இல்லை. இந்த உலகத்துல சொத்தோட பிறந்தவனும் கிடையாது, சொத்தோட போறவனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாருக்கும் சொத்து ஏதோ ஒரு வகையில போறது. சில பேருக்கு வியாபாரத்தினால சொத்து போறது, சில பேருக்கு விவசாயத்துல சொத்து போறது, சில பேருக்கு கடன் கொடுத்து சொத்து போறது, ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்து சொத்து போறது, சில பேருக்கு சூதாட்டமாடி சொத்து போறது, சில பேருக்கு குடிச்சு சொத்தை ஒழிக்கிறான், சில பேர் ஷேர் மார்க்கெட்ல சொத்தை ஒழிக்கிறான். ஏதோ ஒரு வகையில கெட்டத்தனம் பண்ணி என் சொத்து போனதுன்னு இல்லாம நான் தானம் பண்ணினேன் சொத்து போனா போகட்டும், நான் நல்லது பண்ணினேன் அதனால சொத்து போச்சுன்னா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் அதை பத்தி கவலைப்படல, நல்லது பண்ணிதானே என் சொத்து போறது அப்படின்னு ஒண்ணு பேசாம இருந்துட்டான். சுக்கராச்சாரியார் பேசல. கையில ஜலத்தை எடுத்தான். விந்தியாவளின்னு மனைவி அவ வந்தான். இவன் கையில உள்ள பஞ்சபாத்திர தீர்த்த பாத்திரத்தை வாங்கிட்டான். நீ என்ன சொல்றேன்னா, இவன் கொடுக்காதேன்னு சொல்லுவாளோ? நான் அப்படி சொல்லுவேன். நான் பின்ன நீங்க தானம் பண்ணினா அதுக்கு தீர்த்தம் நான் தானே போடணும். ஒரு ஹிந்து மதத்துல மனைவி தானே தீர்த்தம் போட்டு தானம் பண்ணணும். அதனால நான் தீர்த்தம் போடுறேன், நீங்க தானம் பண்ணுங்க அப்படின்னு உடனே அவளை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டான். தர்மபத்னின்னு இதுக்குதான் போய் இதை பண்ணாத அதை பண்ணாதேன்னு குறுக்க விட்டு தடுக்கிறதுக்கு பேர் தர்மபத்னி இல்லை. இதை பண்ணுங்கோ, இந்த தர்மங்களை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றா பாருங்கோ. அந்த தர்மத்துக்கு கூட இருக்கா பாருங்கோ, அவதான் தர்மபத்னி அப்படின்னு பெயர். இப்ப ஏற்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் அடைஞ்சேனே அப்படின்னு சொல்லி இவன் தானம் பண்றதே நாராயண பட்டத்திரி கேட்கிறாள். இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப சாதாரணமா தர்மம் பண்ணி மனைவி, எல்லா மனைவியுமே நம்ம இந்து மதத்துல இன்னி பரியந்தம் தர்மங்களே மனைவியாலதான் நடக்கிறது, ஸ்திரீகளாலதான் நடக்கிறது. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அமாவாசை அன்னைக்கு எப்போதும் போல சேவைக்கு உட்காந்துப்பான். மாமிதான் கூப்பிட்டு சொல்லுவா, இன்னைக்கு அமாவாசை பண்ணிக்காதீங்க.
இன்னி பரியந்தம் தர்மங்கள் ஸ்திரீக்களாலதான் நடக்கிறது. ஆனா அதுல ஒரு லிமிட் இருக்கும். இந்த சொத்தை முழுக்க போயிடும், இவன் பிச்சைக்காரனா போயிடுவான், நடுத்தருவுக்கு வருவான் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது குடும்பத்துல உள்ளவாளுக்கு ஒரு செக்யூரிட்டி மைண்ட் வந்துடும், செக்யூர் மைண்ட் வந்துடும். தன்னை காப்பாத்திக்கணும்னா எல்லாருமே நினைப்பான். அப்படிங்கறத இது மாதிரி ஏமாளி ஆத்துக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆத்துக்காரர் ஒருத்தர் ஏமாத்தி கொண்டு போயிடுவான்னா மாமி டேக் ஓவர் பண்ணிடுவா பொசிஷன். ஏன்னா நம்ம ஆத்துக்காரரை ஏமாத்தி கொண்டு போயிடுவா அப்படிங்கிறதுனால என்ன கேட்காம யாருக்காவது கொடுத்ததெல்லாம் தெரிஞ்சது அப்படின்பா. அது நியாயம். அது ஏன்னா அவனுக்கு தெரியல தரா. சில பேரு ரெண்டு வகையான புத்திசாலித்தனம். கடையில போய் சாமான் வாங்கிட்டு வான்னா ரொம்ப புத்திசாலியா பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு வருவான். மனுஷியால தரம் பார்க்க தெரியாது. இவா நல்லவா இவா கெட்டவான்னு பார்க்க தெரியாது. சில பேர் அதுல ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பான். சாமான் ஒரு 1/2 கிலோ வெத்தனைக்காய் வாங்கிட்டு வரதுல கூட ஏமாந்து போடுவான். ரெண்டும் சேர்ந்து யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த புத்திசாலித்தனம் இருக்கும். இது மாதிரி சமையல்ல பகவான் ஜோடி சேர்க்கிறதேவே அது மாதிரிதான் சேர்ப்பான். இந்த தம்பதிகளுக்குள்ள ஜோடி இருக்குதுல்ல, பெரும்பாலா ஹிந்து மதத்துல கவனிச்சா பாக்கியம் இருந்தா அப்படிதான் சேர்ப்பான். யார்கிட்ட எது பிளஸ்ஸோ யார்கிட்ட எது மைனஸோ அதை பிளஸ் ஆக்குற மாதிரிதான் பத்னி அமைவான், புண்ணியம் பண்ணியிருந்தா.